ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆனா வந்து ஓட்டா மாறுமா? அது ட்விட்டர் பால் டிசைட் ஜனங்க டிசைட் பண்ண போறாங்களா? ஒரு ஒரு விளம்பரங்கிற இந்த கரகாட்டக்காரன் படத்துல செந்திலே ஆளை வச்சு அவனோட இசைக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி ஒண்ணு கவுண்ட் பண்ணி கேட்பாரு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு. எல்லாம் ஒரு விளம்பரம் தானே அப்படின்னு அந்த காமெடி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். சரி, அடிப்படையான ஒரு அறிவோட பேசணும் அண்ணாமலை எல்லாம் உண்மையிலேயே. அப்போ ஒண்ணு மொழி வரலாறு தெரியணும், இல்ல மாணவர்களோட ஒரு ஆரம்ப பள்ளியோ இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற பள்ளிக்கூட மாணவர்களையோ நேரடியா பேசி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்து எல்லாத்தையுமே வந்து அவர் பொலிட்டிக்கல் பொசிஷனிங்காக பண்ணும்போது அவர் பேர்ல வெறுப்பு தான் வருது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைங்கிற பேரு 3 வருஷமா தானே இருக்கு. அவரே வந்து ட்ரெண்டிங்ல எவ்வளவு நாளாக இருக்காரு, இதே ட்ரெண்டிங்ல எவ்வளவு நாளா இருக்காரு சொல்லுங்க. 2025 எடுத்தீங்கன்னா 3.5 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷம் கழிச்சு இன்னொரு 1.5 வருஷம் பதவியில் இருந்தாலும் தூக்கிடுவாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். கல்விக்கான நிதியை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. பிரதமர் இந்த விஷயத்துல தலையிடணும், இது மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாரு. இன்னொரு புறத்துல அண்ணாமலை அவர்கள் திமுக இதை வச்சு நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்றாரு. முதல்வரையும் துணை முதல்வரையும் ஒருமையில பேசுறாரு. அது அண்ணாமலைக்கும் உதயநிதிக்குமான ஒரு மோதலா மாறுது. நான் வந்து அறிவாலயத்தினுடைய செங்கலை எடுப்பேன்னு சொல்றாரு. உதயநிதி சொல்றாரு, இனிமேல் மோடி வந்தா கெட் அவுட் மோடின்னு தான் சொல்லுவோம்னு சொல்றாரு. கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்ட் ஆகுது. இன்றைக்கு அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி விவகாரங்கள் எப்படி சார் பாக்குறது? நான் வந்து மும்மொழி கொள்கை காலத்துல ஆரம்ப பள்ளிங்க. ஆனா ஹிந்தி வந்து கம்பல்சரி எக்ஸாம் கிடையாது, அதனால ஆட்டோமேட்டிக்கா படிக்க மாட்டாங்க. இந்த சூழல் 1967 வரைக்கும். 67 நான் கல்லூரி வந்துட்டேன், கல்லூரி 2வது ஆண்டு. காங்கிரஸ் கட்சி 67 தோற்கடிக்கப்படும் போது இந்தியா முழுவதும் வந்து அதுக்கு பெரிய செட்பேக் இருந்துச்சு. அப்போ வந்து நம்மளோட ஸ்கீம் என்னன்னா, கல்வி மாநில பட்டியலில் இருந்துச்சு. அதாவது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், பிரிட்டிஷ்கார ஆக்ட். எல்லா சட்டக்கல்லூரி மாணவர்களும் அது ஆரம்ப பாடமா படிச்சுதான் ஆகணுங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த ஆக்ட் படி கல்வியை மாகாண அரசுகளுக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து மாநிலம்ங்கிற கான்செப்ட் கிடையாது. சென்னை மாகாணம்ங்கிறது ஒரிசால இருந்து இன்றைய கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு பெரிய மதராஸ் மாகாணம். என்னோட ஸ்கூல் டேஸ்ல மதராஸ் மாகாணம் தான். அப்புறம் மொழிவாரி மாநில பிரிப்பெல்லாம் வருது. கல்வி மாநில பட்டியல். அப்ப என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, மாநில பட்டியல்ல கல்வி இருந்தா தான் மாநிலத்தோட தேவைக்கு ஏற்றவாறு, மாநிலம்னு நம்ம இப்போ வசதிக்காக சொல்றோம், மாகாணம்னு வச்சுங்க, மாகாணங்களோட தேவைக்கு ஏற்றவாறு கல்வி கொள்கையை வடிவமைக்க முடியும். இதுதான் சொல்லப்பட்ட காரணம். திருப்பி நம்ம 1950 கான்ஸ்டியூஷன், நமது அரசியல் சாசன சபையில நீங்க கல்வி சம்பந்தமான எந்த விவாதத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கும். இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பல மொழிகள் இருக்கிற ஒரு நாட்டுல கல்வி அந்தந்த மாநிலங்களின் பொறுப்பில் தான் இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, அப்பதான் அந்த மொழிகளின் சிறப்பை பேணி பாதுகாக்க முடியும். தாய்மொழிங்கிறது ஒரு பண்பாட்டின் அடிப்படை. பண்பாட்டின் அடிப்படையை வந்து நம்ம மாணவர்களுக்கு உணர்த்தணும். இப்படி பல காரணங்கள். 67 அண்ணா ஆட்சி வந்த உடனே கல்வி வந்து அப்போ மாநில பட்டியலில் தான் இருந்தது. இருந்தாலும் இந்தி கற்பித்தல், மும்மொழி கொள்கை தொடர்ந்து கொண்டே இருந்தது. நாங்க 65 இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல இருந்து வர்றோம். அப்போ மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பு. நான் வந்து விவசாய கல்லூரி, கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில 1968 மாணவர்கள் போராட்டம். அதாவது திமுக ஆட்சியில அண்ணா ரொம்ப விசனப்பட்டாரு, கவலைப்பட்டாரு. கடைசியில ஒரு உச்சக்கட்ட உணர்ச்சியில தனித்தமிழ்நாடு கொடியெல்லாம் ஏத்திட்டோம். அப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, முதலமைச்சரே நேரடியாகவே மாணவர் பிரதிநிதிகள்கிட்ட பேசினாரு. நான் மதுரை வேளாண்மை கல்லூரி, கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரிங்கிறது இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகமா இருக்கு, அது எங்களுக்கு தாய் கல்லூரி. பேசும்போது இந்த ஏன் வந்து இந்தி என்பது அல்லது இன்னொரு மொழி அல்லது மும்மொழி கொள்கை, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கணுங்க, இதை பற்றிய விவாதங்கள் வரும்போது அண்ணா வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு கல்வி வந்து மாநில பட்டியலில் இருக்கும்போது ரொம்ப எளிதாக மாநிலத்துக்கென்று தனியான மொழிக் கொள்கை, அது இருமொழி கொள்கை, சட்டமன்றத்தில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட விஷயம் 1968 ஜனவரி 26. அதுல இருந்து இருமொழி கொள்கை. இதை எதிர்த்து வழக்குகள் போச்சு.
வழக்குகள் போச்சு. ஆனா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அது தலையிடலை. ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, கல்வி வந்து மாநிலங்களின் உரிமை சார்ந்த விஷயம்னு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இது பிறகு என்னாச்சுன்னா, முக்கியமான மாறுதல் எந்த இடத்துல ஏற்பட்டதுன்னா, இந்திரா காந்தி அம்மையாரோட அவசர நிலை சட்டம் 1975-76. ஸ்வரன் சிங், சர்தார் ஸ்வரன் சிங் சொல்லுவாங்க. அப்போ வந்து பாலிடிக்ஸ்ல அவர் ரொம்ப பிரபலமானவர். அவர் தலைமையில ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி வந்து கல்வியை பொது பட்டியலில் கொண்டு வந்துடணும். மாநில பட்டியல் இருக்கும்போது மாநிலத்துக்கு மாநிலம் வந்து எல்லாமே மாறுபடுது, பொது பட்டியல் கொண்டு வரணும்னு ஒரு அபத்தமான ஒரு பரிந்துரை. அவசர நிலை, பார்லிமெண்ட்ல விவாதமே கிடையாது. டக்குன்னு 42வது சட்ட திருத்தம் வந்து கல்வியை பொது பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது பிறகு மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் 77 வருதுங்க. நாங்கெல்லாம் அதெல்லாம் கண்டனம்லாம் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல, அப்ப நான் வேலைக்கே வந்துட்டேன். மாணவர்கள்லாம் கண்டனம்லாம் தெரிவிச்சாங்க. மொரார்ஜி தேசாய் இந்திரா காந்தி அம்மையார் அவசர நிலையில கொண்டு வந்த பல சட்டங்களை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணாரு. ஆனா இதை பண்ணல. அது பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சி காலமோ இல்ல வட இந்திய தலைவர்கள் எல்லா காலகட்டங்களிலும் டெல்லியில ஆதிக்கம் செலுத்தும் போதும் அவசர நிலை, இன்னைக்கு மோடியே வந்து அவசர நிலையில அது பண்ணாங்க இது பண்ணாங்க எல்லாம் சொல்றாருல. அவசர நிலையில கொண்டு வரப்பட்ட முக்கிய திருத்தம், இந்த திருத்தத்தை ஏன் ரிவர்ஸ் பண்ணல? ஏன்னா அதுல உங்களுக்கு ஓட்டு லாபம் இருக்கு. அதாவது இந்தி மொழி பேசுபவர்கள் மத்தியில இதற்கான ஆதரவு இருப்பதனால இதுக்குள்ள கையை வைக்கிறதுக்கு எல்லா கட்சிகளுமே தயங்கின என்பதுதான் உண்மை. கூட்டணி அரசுகளால் அந்த முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் திருத்தம்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். ஸோ கூட்டணி அரசுகள் வந்து பிரயோஜனம் இல்லை. திமுக கூட்டணியில் இருந்த போது ஏன் செய்யவில்லைன்னு கேட்டா, கூட்டணி அரசால அந்த மெஜாரிட்டியை திரட்ட முடியல. அப்போ மோடியே குஜராத்தி தான். அவருக்கு வந்து குஜராத்தி தாய்மொழி. குஜராத்ல இன்னைக்கு வந்து குஜராத்தி மொழியில 1வது வகுப்புல இருந்து 8வது வகுப்பு வரைக்கும் கட்டாயமா குஜராத்தி மொழியில் தான் கற்பிக்கணும்னு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் தீர்மானமே போட்டிருக்காங்க. நம்ம எப்ப கொண்டு வந்திருக்கோம்? இதை 1968 கொண்டு வந்திருக்கோம். பல மாநிலங்கள்ல, நீங்க பீகார்ல இருந்து பல மாநிலங்கள்ல அந்த உள்ளூர் வட்டார மொழிகள்லாம் அழிஞ்சிருச்சு. காரணம் வந்து அது இயல்பாக வந்து இன்னொரு மொழியை பூத்தும் போது அது தேசிய மொழிங்கிற அந்த அந்தஸ்தெல்லாம் கொடுக்கும்போது ஏற்படுகிற பிரச்சனை. அப்ப இந்தியால எது வந்து லாங்குவேஜ் கொள்கையா இருக்கணும், எது மொழி கொள்கையா இருக்கணும்? தாய்மொழி, அது பண்பாட்டின் அடையாளம். கண்டிப்பாக தாய்மொழி கொள்கை. எல்லா மாநிலங்களிலும் எல்லா விதமான மொழிகளும் தாய்மொழிகளுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும். தேசிய என்இபியில, புதிய என்இபியில சொல்லப்படுகிறது. என்இபி இது புதுசெல்லாம் இல்லைங்க. என்இபி 1ங்கிறது அபுல் கலாம் ஆசாத் காலம், என்இபி 2ங்கிறது ராஜீவ்காந்தி ஆட்சி காலம், என்இபி 3 தான் இது மோடி ஆட்சி காலம் 2020. எல்லாத்துலயுமே வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யாருமே எந்த மாற்றமும் செய்யல. அப்போ தேர்ட் லாங்குவேஜ், அதாவது 3வது மொழி, அது கத்துக்கிடணும் அப்படின்னு என்இபியில சொல்றாங்கன்னா, 3வது மொழி கத்துக்கிறதுனால இன்னைய தேதிக்கு வாழ்க்கைக்கு எந்த வகையில அது லாபம்? இதான ஒரு சாதாரணமான விஷயம். அரசியல் உரையாடல் எதை நோக்கி கட்டமைக்கப்பட வேண்டும்? தேவையின் அடிப்படையிலாக இருக்கணும், இல்ல எதிர்கால வாழ்வின் வளர்ச்சியின் அடிப்படையிலானதா இருக்கணும். இப்ப இன்னைக்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு மாநிலத்திலும் தாய்மொழி கொள்கை. கண்டிப்பா அது பண்பாட்டின் அடையாளம், கண்டிப்பா தேவை. அது எந்த மொழியா இருந்தாலும் சரிதான். 2வது என்னவா இருக்க முடியும்? சயின்ஸ், மேத்ஸ், கணக்கு, ஆங்கிலம். இதை தாண்டி மாணவர்களுக்கோ இல்ல 12வது வகுப்பு வரைக்கும் எந்த மாநிலத்துல படிச்சாலும் அவங்களோட வாழ்க்கை தேவைக்கு 3வது மொழிங்கிறது பூர்த்தி செய்யாது. இதுதான் உண்மையான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஹிந்தியே படிச்சிருந்தீங்க, இல்ல தெலுங்கு படிங்க, இல்ல கன்னடம் படிங்க, எதனாலும் படிங்க. ஆனா நீங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு, காலேஜ் எஜுகேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதே கன்னட பூமிக்கு வேற ஒரு வேலைக்கு போனீங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல படிச்ச கன்னடத்தை வச்சு உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நான் எங்க ஸ்கூல்ல வந்து ஹிந்தி இருந்துச்சுங்க, ஹிந்தி தெரியும். நான் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்ல வேலை பார்க்க போனேன். ஹிந்தி எல்லாம் தெரியுங்கன்னு நினைச்சிட்டு தான் தைரியமா வண்டி ஏறினேன். அங்க போய் இறங்கின உடனே ஏன் ஹிந்தி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம்னா லோக்கல் டைலக்ட்ல பேசுறான். சரி, பஞ்சாப்ல இருக்கிறவன் ஹிந்தி எப்படி பேசுவானோ உடஞ்ச ஹிந்தி பஞ்சாபியை சேர்த்தானே பேச முடியும். உருது சேர்த்து பேசுற ஹிந்தி நமக்கு விளங்கவே விளங்காது. நீங்க என்னதான் ஹிந்தி படிங்க, என்னதான் தெலுங்கு படிங்க, எதுவா இருந்தாலும் நீங்க படிக்கிறது இலக்கண சுத்தமான மொழி, அவ்வளவுதான். இந்த மொழி பேச்சு வழக்குக்கு பயன்படுமானா பயன்படாது. அப்ப மீண்டும் ஒரு முறை நீங்க அங்க போய் பேச்சு மொழியை தான் கத்துக்கிடணும். அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு ஆல் இண்டியா லெவல்ல வேலை இருக்கு, நீங்க போறீங்க அப்படின்னா பேச்சு வழக்குல கத்துக்க போறீங்க. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப யுகத்துல அது வந்து கன்சுமிட்டு நேரம் தானே. அப்ப எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு
இது போன்ற விஷயங்கள் தான் அண்ணாமலை மடம் மாற்றுறாருன்னு பார்க்கலாமா? அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கலை, அதை புறக்கணிக்கிறாங்க, பேரிடர் நிதியும் ஒதுக்கலை, கல்வி நிதியும் ஒதுக்கலை, அதனால கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோன்னு சொல்லி உதயநிதி சொல்கிறாரு. அது உலக லெவலில் ட்ரெண்ட் ஆகுது. ஆனால் இப்போ அண்ணாமலை ஒரு பொறுப்புள்ள தலைவரை வந்து ஒரு நிதியை வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மடைமாற்றும் வேலையில் ஈடுபடுறாரு. அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டை அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ இன்னைக்கு கெட் அவுட் ஸ்டாலின்னு கொண்டு போகிறாரு. இந்த விஷயத்த ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை நோக்கி நகர்த்தாம ஒரு சண்டையிடும் தோணியில கொண்டு போறது எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை பாலிடிக்ஸ் பண்றாருங்க. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் ஆஃப் பிஜேபி இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதான் ரெலவென்ட். அப்போ இன்னைய தேதிக்கு பொசிஷன் ஆஃப் பார்ட்டிஸ் திமுக கூட்டணி ஆளுங்கட்சி கையில வந்து 40% ஓட்டு வச்சிருக்காங்க. 40% ஓட்டுக்கு எதிராக இருக்கிற 60% பிளவுபட்டால் மீண்டும் இந்த 40% அப்படியே ஆட்சிக்கு வந்துடும். இது வந்து கண்கூடாக தெரிகிற ஒரு விஷயம்தான். பெரிய கருத்தெல்லாம் வேண்டியதில்லை அதுக்கு. அப்போ யாரு வந்து 2வது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அதிமுக, நேச்சுரலா அதிமுக. ஆனா அவங்க 20% ஓட்டுல தான் இன்னைய தேதிக்கு இருக்காங்க. ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் வந்தா 25% வரலாம். கூட்டணின்னு பார்த்தா இன்னைய தேதிக்கு தேமுதிக தான் இருக்கு, வேற கட்சிகள் இல்லை. அப்போ 40, 25 அதிகபட்சம் வச்சாலும் 65% ஓட்டு இதுக்குள்ள அடங்குது. மீதி இருக்கிற 35% பகிர்ந்து கொள்வதற்கு புதிய உறவு விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாருன்னு நமக்கு தெரியாது. 10% வச்சாலும் 10% போயிடும். மிச்சம் 25 இருக்கு. 25ல ஏற்கனவே சீமான் அவர் கையில வந்து ஒரு 7-8% வச்சிருக்கிறாரு. அப்புறம் பாரதிய ஜனதா கூட்டணி. அப்போ பாரதிய ஜனதா கூட்டணிக்கான அடுத்த முயற்சி என்ன? எப்படி வந்து டெல்லி மாதிரியான மாநிலங்கள்ல ஆளும் வாய்ப்பெல்லாம் இழந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. ரேகா குப்தா வந்து நேற்றுக்கு டெல்லி முதல்வரா பதவி ஏற்றிருக்காங்க. எப்படின்னா செகண்ட் லெவலுக்கு கொண்டு வர்றது மூலமா தான். அதாவது பொசிஷனிங் ஆஃப் மை பார்ட்டி இந்த செகண்ட் பொசிஷன், என்னோட கட்சியை அரசியல் உரையாடல்கள்ல 2வது இடத்துக்கு நகர்த்துறது. வாக்கு அரசியல் கூட நகர்த்த வேண்டாம், அரசியல் உரையாடல்கள்ல நகர்த்தினா போதும். இப்போ நம்மளே என்ன பேசுறோம்? இப்போ ட்ரெண்டிங், ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆனா வந்து ஓட்டா மாறுமா? அது ட்விட்டர் பாலிடிக்ஸ் ஜனங்க டிசைட் பண்ண போறாங்களா? சினிமா நடிகர்கள் சண்டை போட்டதுக்கு பிறகு இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் சண்டை போடுற ட்விட்டர் மாதிரி ட்ரெண்ட் கொண்டு வந்தது யாருங்க? பிஜேபி தாங்க. உண்மையிலேயேங்க நான் வந்து பத்திரிகையாளனா அதுக்கு பிறகு டெக்னாலஜிக்கலாவும் டெக்னிக்கலாவும் நான் வந்து ஓரளவுக்கு வெல் எக்யூப்டு தான் என்னோட ஏஜுக்கு. ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு சைடுக்கு போனது எப்போ அப்படின்னா இந்த கடந்த ஒரு 7-8 வருஷமா. அது குறிப்பா 2014க்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு வட இந்திய ட்விட்டர் பாலிடிக்ஸ் இங்க வந்துச்சு. அதான உண்மை. கண்ணுக்கு தெரிஞ்சு 10 வருஷம் மேட்ரு. அப்போ ட்விட்டர்ல ட்ரெண்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஆளை வச்சுதான் ட்ரெண்ட் பண்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வேற வழி இல்லைங்களா? அவன் வேலையை பார்ப்பானா? ட்விட்டர்ல போய் ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பானா? யாரா இருந்தாலும் சரிதான். ட்விட்டர் ட்ரெண்டிங்கிறது ஒரு பிரமை. அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டணும். ஒரு காலத்துல நாங்க வந்து 2 ரூபா 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு அண்ணா கலைஞர் பேச்சை கேட்கறதுக்கு காலேஜ் டேஸ்ல போவோம், சைக்கிள் மிச்சிட்டு போவோம். 2 rupees 5 rupees அரங்க நுழைவு டிக்கெட்டு தமுகம் கிரவுண்ட்ல எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கு. பின் வரிசை 2 ரூபாய், நம்ம 2 ரூபா பெரிய தொகைங்க. அப்போ 1965-66ல 67 71 இப்படியே போகும்போது இன்னைக்கு 200 ரூபா கொடுத்தா தான் ஒரு ஆளே வருவான். 2 ரூபா கொடுத்து நானே போய் கூட்டம் கேட்டுட்டு இருந்த இடத்துல 200 ரூபா கொடுத்தா தான் ஆளே வருவாங்கிற நிலைமை தான். இதான பச்சையான உண்மை. அப்போ இப்படியான சூழ்நிலையில எல்லாமே வந்து ஒரு பிரமையை காட்ட வேண்டிய கட்டாயத்துல சிக்கிறாங்க. பிரமைனா என்ன? பெரிய கூட்டம், டிவி உயகம், பிரம்மாண்டமான கூட்டம், கூட்டத்தை காட்டி ஆக வேண்டிய நிலைமை இருக்கு கேமரால. அப்போ கேமராவுக்கு கூட்டம் சேர்ப்பது இதுக்கும் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றதுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை. ட்விட்டர்ல வந்து ஒரு 10 பேரோ 30 பேரோ கொண்ட ஒரு டீமே உட்கார்ந்து ட்ரெண்ட் பண்ண முடியும். அது ரொம்ப நுணுக்கமா ட்வீட் போட்டிருக்கிறார். அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லாம பாலியல் குற்றச்சாட்டு, சாதி மத பிளவுபடுத்துது திமுக, போதைப் பொருள்னு சொல்லி திமுக ஆட்சி அகற்றணும்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. அப்பதான் அதிமுக பல்வேறு கட்சிகள் இணைவாங்கன்னு சொல்லி ரொம்ப நுணுக்கமான ட்வீட் போட்டு அது இணையிறது இல்லைங்க. அதான் உண்மை. அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரோட பாலிடிக்ஸ் தெளிவா இருக்கு. என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னா பிஜேபி 2வது இடத்துக்கு வர்றதாக ஒரு பிரமையை ஏற்படுத்துதல், அவ்வளவுதான். இப்ப அண்ணாமலை மட்டுமே பிஜேபி எந்த கூட்டணியும் இல்லைங்க. இன்னைக்கு தேதிக்கு பாமக கூட்டணி இருக்குன்னு வச்சுக்கலாம். பாமக கூட என்ன முடிவு எடுக்க போது நமக்கு தெரியாது. அப்ப இப்படியே 2026 சட்டமன்ற தேர்தல் அவங்க சந்திச்சாங்கன்னா எந்த இடத்துல இருப்பாங்க அவங்க? சரி, விஜய் பிராக்டிக்கலா பேசுவோங்க. விஜய் ஒரு சினிமா ஸ்டார்,
200 கொடுத்து கூட்டம் கூட்ட வேண்டிய கட்டாயமே அவருக்கு வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, விஜய் வந்து இப்ப ஏதோ ஒரு ஊர் மதுரையில ஒரு இடத்துல கூட்டம் போட போறாரு. மதுரைக்கு பக்கத்துல மேலூர் பக்கத்துலன்னு வச்சுக்கங்க. கூட்டம் தானே வந்துரும். ஏன்னா அது சினிமா ஸ்டாரோட கவர்ச்சி. எங்க ஊர்ல வந்துங்க தேவயானி வந்து பிரியாணி கடை திறந்து வச்சாங்க. கூட்டம் அள்ளி எடுத்துருச்சுங்க. பிரியாணி கடை மூடியாச்சு இப்போ. அது 2-3 மாசம் கூட அந்த பிரியாணி உண்மை கேட்டா சொல்றது. சரி, தேவயானி பிரியாணி கடை திறக்கிறாங்க. ஒரு சின்ன ஊர் பேராவூர்னு. என்ன பிரியாணி ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வரத்தானே செய்யும். அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து பிரியாணி கடையில ஓஹோன்னு வியாபாரம் நடக்குண்டான்னு எவனாவது நினைச்சான்னா, பிரியாணி கடையில குவாலிட்டி இருந்தா ஓஹோன்னு வியாபாரம் நடக்குமா? தேவயானி திறந்து வச்ச பிரியாணி கடைங்கிறதுனால ஓஹோன்னு வியாபாரம் நடக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு 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 விளம்பரங்கிற மாதிரி இந்த கரகாட்டக்காரன் படத்துல செந்திலே ஆளை வச்சு அவனோட இதுக்கு இசைக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி ஒன்னொன்னா கவுண்டர் பண்ணி கேட்பாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு. எல்லாம் ஒரு விளம்பரம் தானே அப்படின்னு அந்த காமெடி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ஆக எல்லாம் ஒரு விளம்பரங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இது வருது. ஆனா உண்மையாவே ஒரு ஆட்சியை மக்கள் எப்போ ஆதரிப்பாங்க? ஆட்சினால பலன்கள் நுகரப்படும் போதுதான். சரி, 500 வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. எல்லா காலகட்டத்திலயுமே கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியறது இல்லை. அண்ணாவே 3 படி அரிசிங்க எங்க காலத்துல. ஷார்டேஜ் யுகத்துல நீங்க எல்லாம் வாழ்ந்தது கிடையாது. நாங்க அரிசிக்கு கியூல நின்றுருக்கோம். அரிசி வாங்க கடைக்கு போனா அங்கேயும் நிக்குது கியூ. இதான் பழைய பாடல். 1965 66 சர்வ சுந்தரம் பட பாடல். நாகேஷ் பாடுவாரு. மைதா வாங்க கடைக்கு போனா அங்கேயும் நிக்குது கியூ இப்படி வரிசையா வரும். அது அப்படியான ஒரு ஷார்டேஜ் யுகம். அப்போ 3 படி அரிசின்னு உடனே அது கவர்ச்சியா இருந்துச்சு. வாஸ்தவம். 3 படி அரிசி போட முடியல, அதுவும் உண்மை. 1 படி அரிசி போட முயற்சி பண்ணாங்க, அதுவும் உண்மை. இன்னைக்கு வந்து இலவச அரிசி தரோம். ஜெயலலிதா காலத்துல இருந்து இலவச அரிசி வந்துருச்சு. எதுக்காக நான் சொல்றேன்னா, பல விஷயங்கள் மாறுது, காலப்போக்குல மாறுது. அப்படின்னா இதுவும் மாற்ற வேண்டியதானே? எதுக்கு வந்து நீங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க என்று கேட்டால் அதற்கான பதில் என்னன்னா, மாணவர்களின் எதிர்கால நலன் என்னவோ அதுக்கு வந்து மாநில கல்விக் கொள்கை இருக்கணும். அதுக்கு கல்வியே மாநில பட்டியலுக்கு வரணுங்கிறது தான் எங்களை மாதிரியானவர்களின் உண்மையான எண்ணமே அதுதான். மொழி சார்ந்த அரசியல் உரையாடல் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளையோ அல்லது இந்தியாவின் பிரச்சனைகளையோ தீர்க்குமா? அதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. மொழி தேவையின் அடிப்படையிலானது. அப்போ நீங்க வந்து இப்போ நீங்க தாய்மொழி எப்படி தாய்மொழி? உங்க அம்மா வந்து உங்களுக்கு பேசுனது. உங்க அம்மாவே வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசியிருந்தாங்கன்னா அது உங்க தாய்மொழியா மாறி இருக்கும். அப்படித்தானே குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அப்போ நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க, உகாண்டாவுக்கு போறீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் லாங்குவேஜை கத்துக்குவீங்களா மாட்டீங்களா? அதுக்காக எல்லாருமே வந்து உகாண்டா போறதா நினைச்சிட்டு இப்பவே பள்ளிக்கூடத்துல வந்து உகாண்டா மொழியை சேர்த்துறவா? சரி, அடிப்படையான ஒரு அறிவோட பேசணும் அண்ணாமலை எல்லாம் உண்மையிலேயே. அப்போ ஒண்ணு மொழி வரலாறு தெரியணும், இல்ல மாணவர்களோட ஒரு ஆரம்ப பள்ளியோ இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற பள்ளிக்கூட மாணவர்களையோடையோ நேரடியா பேசி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிடணும். அதை விடுத்து எல்லாத்தையுமே வந்து அவர் பொலிட்டிக்கல் பொசிஷனிங்காக பண்ணும்போது அவர் பேர்ல வெறுப்பு தான் வருது. மிகப்பெரிய தவறு பண்றாரு. வெறுமனே பொலிட்டிக்கல் பொசிஷனிங் தான் எடுக்கிறது அப்படின்னு அவர் முடிவு பண்ணாருன்னா அவரே வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து மாநில தலைவரா பிஜேபியில இருந்துருவாரு. தேசிய கட்சிங்க. அழகிரி இருந்தாருங்க, தூக்கியாச்சு. செல்வ பிறந்தையை தூக்கணும்னு ஒரு கோஷ்டி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல. இருக்கா இல்லையா? தேசிய கட்சி அப்படிதான் இருக்கும். மாநில கட்சினா இந்த மாநிலத்துக்குள்ள கட்சியோட ஸ்தாபிதம் இருக்கும். அதாவது அவங்க நிறுவப்பட்டிருக்கும் அந்த கட்சி. 49 திமுக வருது. இன்னைய தேதி வரைக்கும் திமுக இருக்கு. தமிழ்நாட்டோட பல பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு அரசியல் சூழல்கள் இதெல்லாம் 1949 இருந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க 75 வருஷமா. ஆனா பிற கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மாநில தலைவர் மாறிட்டே இருப்பாரு. அப்போ அண்ணாமலை எவ்வளவு நாள் மாநில தலைவராக இருந்துருவாரு? அவருக்கே அது தெரியும். அவரே பல நேரங்களில் சொல்றாரு, நானே எவ்வளவு நாள் மாநில தலைவராக இருக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து என்ன பொசிஷனிங் எடுக்கிறாரு? தமிழ்நாட்டோட சில அடிப்படையான விஷயங்களுக்கு எதிரான பொசிஷன் எடுக்காரு. எதிரான பொசிஷனுக்கு ஆதரவு இருக்குமா? இருக்கலாம். எத்தனை சதவீதம் இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா அண்ணாமலையை தூக்கிட்டாங்கன்னா அந்த ஆதரவு பொசிஷனிங் மாறும். அப்படின்னா அண்ணாமலையோட நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் வந்து பிஜேபியே நம்மளை தூக்கினாலும் நம்ம வந்து இங்க வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த தலைவரா இருக்கணுங்கிறது தான். அண்ணாமலை பிஜேபிக்கு தாங்க சவால் விடுறாரு. அது புரியுதானே எனக்கு தெரியல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைங்கிற பேரு 3 வருஷமா தானே இருக்கு.
அவரே வந்து ட்ரெண்டிங்ல எவ்வளவு நாளாக இருக்காரு? இதே ட்ரெண்டிங்ல எவ்வளவு நாளா இருக்காரு சொல்லுங்க? ஒரு 3 2000 வருஷத்துக்குள்ள தான். 3 வருஷங்க. 2021. 2025ன்னு எடுத்தீங்கன்னா 3 1/2 வருஷம் ஆகுது. இந்த 3 1/2 வருஷம் கழிச்சு இன்னொரு 1 1/2 வருஷம் பதவியில இருந்தாலும் தூக்கிருவாங்க. பழைய வரலாறு பிஜேபியோட வரலாறு. இலகணேசன் வந்து இருமொழி கொள்கையை ஆதரிச்சது அண்ணாமலைக்கு தெரியுமா? இன்னைக்கு வந்து அவர் கவர்னரா இருக்காரு பிஜேபியில. 2009. பொன்னார் அவர் வந்து மாநிலங்களுக்கு வந்து கல்வி உரிமை இருக்கணும்னு பொன் ராதாகிருஷ்ணன் பேசினாரு. அது அண்ணாமலைக்கு தெரியுமா? அது 2010 இல்லைன்னா 2011 ஆரம்பமா இருக்குங்க. தமிழிசை அவங்க ஃபாதர் குமரி அனந்தன் அவர் வந்து மாநில கல்வி, தமிழ் மொழி இதை பற்றி எவ்வளவு பேசியிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுமா? தமிழிசையே பேசியிருக்காங்க. எங்களுக்கே காலேஜ் டேஸ்ல வந்து குமரி அனந்தன் தாங்க ஹீரோ, இலக்கிய செல்வர். சரி, அண்ணாமலைக்கே அந்த வரலாறு தெரியாட்டாலும் அவர் தெரிஞ்சாலும் அதை எடுத்துக்க மாட்டாரு. என்ன காரணம்னா அவர் வந்து தனது இமேஜை மோடியின் இமேஜை விட அதிகமா வளர்க்கணும்னு நினைக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப அவருக்கான வாய்ப்பு என்ன? இதே மாதிரியான சிந்தனை வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இருந்ததுங்க. 94 வந்து நரசிம்மராவ் கவர்மெண்ட். நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்த பிறகு பல நிறைய சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க. அர்ஜுன் சிங், என்.டி. திவாரி. இவங்க வந்து தேசிய அளவுல போர்க்கொடி பிடிக்கும் போது அர்ஜுன் சிங், என்.டி. திவாரிக்கு இங்க என்ன ஓட்டு இருந்தது? ஒரு ஓட்டும் கிடையாது. ஆனா வாழப்பாடி ராமமூர்த்தி அவங்க அணியில சேர்ந்தாரு. என்ன காரணம்னா வாழப்பாடி ராமமூர்த்தியை இங்க குறிப்பிடத்தகுந்த தலைவரா வளர்ந்துட்டாரு தமிழ்நாட்டுல. நானே அவரோட சேலம் கூட்டத்துக்குலாம் போயிருக்காங்க. அப்போ தனி கட்சியே ஆரம்பிக்கல. முதல்ல என்.டி. திவாரி, அர்ஜுன் சிங் அந்த தேசிய அளவிலான கட்சி தான். அதுக்கு பிறகு தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ். அது 1998 அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு சீட் ஜெயிச்சது. என்ன இவங்களோட நோக்கம் என்னன்னா அரசியல் தலைவர்களாக தங்களுக்கு தனியான ஒரு அரினாவை உருவாக்கிக்கிறது. இப்ப அண்ணாமலை நாளைக்கு பிஜேபியில இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ஆனா அண்ணாமலைக்கு வந்து ஒரு வட்டம் இருக்குமா இருக்காதா? இதுதாங்க இதுல நோக்கம். இல்லைன்னா இப்ப பச்சையா நமக்கு தெரியுது இதெல்லாம் ஏங்க அண்ணாமலை பேசுறாரு, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கே சரியா வராத அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? நிறைய பேர் நினைப்பாங்க ஏன் அண்ணாமலை இப்படி பேசுறாரு. ஏன் அப்படி பேசுறாருன்னா அவர் தன்னையே வளர்த்துக்க பாக்குறாரு. ஏன் வந்து உதயநிதிக்கு சவால் விடுறாரு? ஏங்க உதயநிதி சவால் விடுறாரு? நாளைக்கு வந்து உதயநிதி ஒரு காலகட்டத்துல உதயநிதி தலைமையில திமுக இயங்குச்சுனாலோ இல்ல உதயநிதி வெர்சஸ் எக்ஸ்ங்கிற ஒரு நிலைமை வந்தாலோ அந்த உதயநிதி வெர்சஸ் எக்ஸ்ல வந்து தன்னையை நிறுத்த பாக்குறாரு. சரி, உதயநிதிக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நாளைக்கு ஒருத்தவங்க முடிவு பண்றான்னு வைங்க. ஸ்டாலின் இதை மறந்துருங்க. எதிர்காலம் உதயநிதி, விஜய் இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கே ரோல் இல்லாம போகுது. அப்ப உதயநிதி, விஜய், அண்ணாமலை இப்படி மூணா வந்து தமிழ்நாட்டுல அரசியல் உரையாடல் கட்டமைக்கப்பட்டால் 2026ல 2029ல கட்டமைக்கப்படுது. அப்போ வந்து அண்ணாமலை பிஜேபியிலே இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்பவும் அந்த அண்ணாமலைக்கான அந்த இது கிடைச்சிரும்ல, வளையம் கிடைச்சிரும்ல, அரசியல் வளையம். நோக்கம் இதுதான், சிம்பிளான நோக்கம் தான். இந்த பிஜேபி தலைமையே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுதா? இல்லையா? இப்ப வந்து பிஜேபி தானங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும். அதெல்லாம் என்னமா இருக்கணும்? 26 விட்டுருங்க, அடுத்தது 31லயாவது ஆட்சியை பிடிக்கணும்ல. அப்ப 31ல மோடி இருப்பாரா? இருக்க மாட்டார்ல. சரி, அவங்க கட்சியே வந்து 75 வயசோட ஒருத்தருக்கு பதவி போதுங்க. அங்க 31ல யாரெல்லாம் இருப்பாங்க யாரெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு இப்ப நீங்க பட்டியல் போட்டுடலாம். ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நம்ம இருப்போம்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நான் சொல்றேங்க, அது நான் வந்து எதுவும் ஒரு தவறா இதெல்லாம் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஓவர் குரோ ஆகிற தலைவர்கள் தனி கட்சி தான் தொடங்குவாங்க. அதாவது கட்சியவும் தாண்டி வளருவாங்க. அவங்க தனி கட்சி தான் துவங்குவாங்க. அதை நோக்கிய டிராவல் தான் இது அப்படி என்பதுதான் எனது பார்வை. சார், இறுதியாக சார், தமிழ்நாடுனாலே அரசியல் நாகரிகம் அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ணாமலை ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தாரு. இப்போ தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு உரிமையில பேசுறது, ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, முதல்வர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை ரொம்ப தரக்குறைவா பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறது சார்? அதான் தவறுங்க. அதாவது பொதுவாக தலைவர்கள் இப்படி பேசும்போது அது மக்கள் மத்தியில ஒரு வகையான அசூசையத்தான் கிரியேட் பண்ணுது. அதாவது ஒரு அருவருப்பை தான் இது கிரியேட் பண்ணும். ஆரம்பத்துல தடாலடியா தெரியும். இப்ப அண்ணாமலைக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும். அவரோட வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகும், வியூஸ் வரும், அப்படி இருக்கும். ஆனா காலப்போக்குல என்ன ஆகும்னா இப்படி வந்து ரொம்ப ஒரு சொற்பிரயோகம் சரியில்லை அப்படின்னா ஓட்டு விழாது. ஏன்னா ஓட்டு போடும்போது என்னதான் நீங்க எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டாலும் நம்ம தலைவருக்கும் சேர்த்து தான் ஓட்டு போடுறோம். எக்ஸுங்கிற ஒருத்தர் எம்எல்ஏ நிக்கிறாருங்க, கேண்டிடேட்டா நிக்கிறாரு.
அவர் ஸ்டாலின் வேட்பாளர், இல்ல அறிஞர் அண்ணா வேட்பாளர், கலைஞர் வேட்பாளர், அப்படி இல்லைன்னா ஜெயலலிதா அம்மா வேட்பாளர், எம்ஜிஆர் வேட்பாளர், இப்படிதானங்க அதுக்கு பிராண்டு. ஒரு ஜனநாயகம், நம்ம நாட்டு ஜனநாயகம் அப்படித்தானே இருக்க முடியும். அப்ப அண்ணாமலை வேட்பாளர் அப்படின்னு தமிழ்நாட்டுல எதிர்காலத்துல அவர் நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இது சரிப்பட்டு வராது. பிஜேபி வேட்பாளர்னு நிறுத்தணும்னு நினைச்சாருன்னா பிஜேபி வேட்பாளர் ஒளிஞ்சிருவாரு, அவர் ஓட்டே விழாது. ஏதாவது காரணம் என்னன்னா அண்ணாமலை வந்து பேசுற அவரோட சொற்பிரயோகங்கள்ல வந்து எதிர்காலத்துல இருக்கிற பிஜேபி வேட்பாளர்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்படும். எத்தனையோ தடவை நம்ம பார்த்தது தாங்க இதெல்லாம். இப்படி எல்லாம் வந்து ஆச்சா போச்சான்னு ரொம்ப பெருசா பேசின எல்லா தலைவர்களும் எதிர்காலத்துல வந்து பரிணமிக்காம போயிட்டாங்க. நீங்க புள்ளி விவரங்களோட பேசுங்க, ஆதாரங்களோட பேசுங்க, அசைக்க முடியாத ஆதாரங்களா இருக்கணும். நாளைக்கு ஒரு டிவி நிகழ்ச்சியில பார்த்தேங்க, பிற மாநிலங்கள்ல, அதாவது குஜராத், இந்த பீகார் மாநிலங்கள்ல இந்தி மொழியாக இருக்கிறதுன்னு சொல்லி பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒருவர் சொல்றாரு. ஒருத்தர் வீடியோ கொண்டு வந்திருக்காரு கையில. அந்த வீடியோல பிளே பண்றாரு அவர். அதுல அண்ணாமலை சொல்றாரு, அங்கெல்லாம் இந்திய ஆட்சி மொழி எதுலையுமே எந்த பட்டியலையுமே கிடையாது, அந்தந்த மாநில தாய்மொழி தான் இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் நம்மளும் சொல்றோம். சரி, வீடியோ உலகத்துல நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்களோ அது வந்து பின்னாடி உங்களை வந்து வாட்டும். ஊழ்வினை வந்து உறுத்து ஊட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊழ்வினை என்னன்னா வீடியோ உலகத்துல நம்மளே தான், நம்ம பேசுறதே தான். அப்ப அண்ணாமலையோட ஊழ்வினை எப்போ வந்து உறுத்து விட்டோம், அடுத்த வருஷம் உறுத்து விட்டோம். வேணா பாருங்க. நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார்.